Hi students, வணக்கம். என்ன பார்க்க போறோம்? பயிற்சி 5.1ல இரண்டாம் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்கான்? அருகில் உள்ள படம் 5.11ல் தரப்பட்டுள்ள கார்ட்டீசியன் தளத்தில் இருந்து பின்வரும் புள்ளிகளின் கிடையச்சு தொலைவு மற்றும் செங்குத்து அச்சு தொலைவை எழுதுக. இந்த ஒவ்வொரு புள்ளியும் குறிச்சிருக்காங்க. Pங்கிற புள்ளி, Qங்கிற புள்ளி, Rங்கிற புள்ளி, Sங்கிற புள்ளி இதை குறிச்சிருக்காங்க. உன்னை என்ன செய்ய சொல்றாங்க? கிடை அச்சு தொலைவு எவ்வளவு, செங்குத்து அச்சு தொலைவு எவ்வளவு, அதாவது எக்ஸ் ஆயத்தொலைவு எவ்வளவு, ஒய் ஆயத்தொலைவு எவ்வளவுன்னு உன்னைய இந்த படத்தை பார்த்து எழுத சொல்றேன். ஓகேவா? கிடை அச்சு தொலைவு மற்றும் செங்குத்து அச்சு தொலைவை எழுதுக. ஃபர்ஸ்ட் சம். Pங்கிற புள்ளி எங்க இருக்கு? இந்த இருக்கு. Pங்கிற புள்ளி இந்த இருக்கு. இதனுடைய கிடை அச்சு தொலைவு அப்படின்னா ஆதி புள்ளியில இருந்து பார்க்கணும். 1 2 3 4. அப்ப Pயின் கிடை அச்சு தொலைவு, தொலைவுன்னு சொல்லும் பொழுது நம்ம பிளஸ்ல தான் சொல்லணும், மைனஸ் சொல்லக்கூடாது. எத்தனை அலகுன்றத மட்டும் சொல்லணும். கிடை அச்சு தொலைவு சீக்வல் டு எத்தனை அலகு? 4 அலகுகள். அவ்வளவு. 1 2 3 4 அலகு. செங்குத்து அச்சு தொலைவு 1 2 3 4, அதுவும் அதே தான். செங்குத்து அச்சு தொலைவு அதுவும் எவ்வளவு? 4 அலகு தான். ஓகேவா? இப்ப Pங்கிற புள்ளியை எழுது. அது Pங்கிறது என்ன பாயிண்ட குறிக்குது அப்படின்னா -4 +4ன்னு எழுது. பாயிண்டா குறிக்கும் பொழுது சிம்பிளோட செய்யணும். தொலைவுன்னு சொல்லும் பொழுது அந்த பாசிட்டிவ் இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து செகண்ட். Qங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. Qங்கிற பாயிண்ட் இந்த இருக்கு. கிடை அச்சு தொலைவு, கிடைமட்ட அச்சு தொலைவு 1 2 3. அதே போல செங்குத்து அச்சு தொலைவு 1 2 3 2. செகண்ட் சம்மு. Qவின் கிடை அச்சு தொலைவு 3 அலகுன்னு எழுதுங்க. அதே போல செங்குத்து அச்சு தொலைவும் 3 அலகு தான். ஓகே. அடுத்து ஆறுங்கிற பாயிண்ட் இந்த இருக்கு. ஆறுங்கிற பாயிண்ட் கிடை அச்சு தொலைவுனா இப்படி கிடை மட்டத்துல 1 2 3 4. செங்குத்து அச்சு தொலைவுங்கல 1 2. ஓகே. இப்படி எவ்வளவு கிடை மட்டத்துல, செங்குத்துல எவ்வளவு, அதை மட்டும் பார்த்து. அதாவது எக்ஸ் ஆய தொலைவு எவ்வளவு, ஒய் ஆய தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. கிடைமட்டத்துல ஆறு எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 இருக்கு. செங்குத்த எத்தனை இருக்கு? 1 2 இருக்கு. ரெண்டு அலகு. ஓகே. அடுத்து எஸ். இந்த இருக்கு எஸ். எஸ்ஸின் கிடை ஆயத்தொலைவு 1 2 3 4 5. செங்குத்து 1 2 3. ஓகே. எஸ்ஸின் கிடை அச்சு தொலைவு 5 அலகு. அதே போல செங்குத்து அச்சு தொலைவு எவ்வளவு பார்த்தோம்? 3 அலகு. இந்த இருக்கு எஸ். 1 2 3 4 5 கிடைமட்டத்துல, செங்குத்துல 1 2 3 அலகு. ஓகேவா? 4 சமம் செஞ்சாச்சு.